ஹைடா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவிஎஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலகிராம் லிங்க், எக்ஸ் லிங்க் எல்லாமே இருக்கு. மஜாவா போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற போஸ்ட் மேபி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் மேபி. ஸோ அதனால ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. Alright guys, let's get into the video. Alright guys, இந்த வீடியோ எதை பத்தினா how I determine my bias. ஓகே, நான் எப்படி என்னோட பயாஸை வந்து கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல. எதை வச்சு பயாஸ் டிட்டர்மைன் பண்றீங்க அப்படின்னு தெரியல. பட் நான் வந்து எப்படின்னா ஹச்டிஎஃப்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஹச்டிஎஃப்னா மந்த்லி போக மாட்டேன், பட் மந்த்லி ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ்னால அது மட்டும் பார்த்துப்பேன். வெதர் இட் இஸ் டேக்கனா இல்ல புரோக்கனா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அது பார்த்துப்பேன். பட் மேஜரா வந்து நான் ஒரு வீக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா வீக்லி பயாஸ் தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி ஹைஸ் ஆர் லோஸ் நம்ம ஏதாவது ப்ரீவியஸ் வீக் எடுத்திருக்கோமான்னு பார்ப்பேன். அண்ட் தென் வேற என்ன பார்ப்பேன்னா, அப்படி எடுக்கலைன்னா வீக் பார்ப்பேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுனால, ஓகே, எனக்கு வந்து நான் இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்றேன். ஓகே, அதனால எனக்கு வந்து வீக்லி பயாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி பயாஸ் முக்கியம் தான். பட் ஆனா அந்த வீக் புல்லிஷ் வீக்கா போவானா இல்ல பேரிஷ் வீக்கா போவானான்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலைன்னா நம்மளால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன சொல்ல, பேட்டர்ன் ட்ரேட் பண்ணா கூட அடிதான் வாங்குவீங்க. பேட்டர்ன் ட்ரேட் பண்ண அடிதான் வாங்கணும். பட் ஸ்டில் என்ன சொல்ல, ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும் கைஸ். உங்களோட வீக்லி பயாஸ் வந்து புல்லிஷா பேரிஷான்னு தெரியலன்னா அந்த வாரம் ஃபுல்லா அடிதான் வாங்கணும். இன்ட்ராடே ப்ரொஃபைல்ல ட்ரேட் பண்ற எல்லாருமே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வீக்லி தான். ஓகே, சாட்டர்டே இல்ல சண்டே உட்காருவேன். இந்த வீக் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஓவராலா ஒரு அவுட்லுக் எடுத்துப்பேன். அவுட்லுக் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃப்ரேம் பண்ணிப்பேன் என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஹவு ஐ ட்ரேட். அண்ட் நான் இந்த வாரம் நான் ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி எக்ஸாக்டா நடந்துச்சு கைஸ். இன்ஸ்டாகிராம்லயே போட்டிருப்பேன், என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 4 ட்ரேட் எடுத்தேன். அதே மாதிரி டிபி ப்ரீவியஸ் வீடியோல கூட சொல்லியிருப்பேன், இப்போ பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் போஸ்டும் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. என்ட்ரி சும்மா வாயில வட சொல்ல என்ட்ரி எக்ஸிட்ஸோட அப்டேட் பண்ணிருப்பேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, அதான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீக்லி தான் பார்ப்பேன். ஓகேவா? எனக்கு அந்த வீக்லி கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலா க்ளோஸ் பண்றானா, புல்லிஷா இருப்பானா இல்ல பேரிஷா இருப்பானா, அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேஷனா இருக்கும் இந்த வீக்கெண்ட். ஓகேவா? வீக்கெண்ட்ல வந்து நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுவேன்னா இதை தான் ஆன்டிசிபேட் பண்ணுவேன். வெதர் we are going to be a we are going to be a bullish or bearish in a weekly candle. ஓகேவா? நம்ம வீக்லி கேண்டில்ல பேரிஷா பிரிண்ட் பண்ணுவோமா இல்ல புல்லிஷா பிரிண்ட் பண்ணுவோமா அப்படிங்கறத தான் பார்ப்பேன். ஓகே, நமக்கு மூத்த குடிகள்லாம் இருக்க, ரோமியோவா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், எப்படி பயஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, if let's say this is the candle number 1. Okay, if the candle number 1 closed above the candle number 2, this is entire range of the candle number 2. ஓகேவா? சில பேர் வந்து விக்கு மட்டும் எடுத்துப்பாங்க, சாரி பாடி மட்டும் எடுத்துப்பாங்க, க்ளோசிங் பிரைஸ் எடுத்துப்பாங்க. பட் நான் வந்து என்டையர் ரேஞ்ச் தான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் பாடி பார்ப்பேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த விக் சைஸ் வச்சு. ஓகேவா? இஃப் லெட்ஸ் சே திஸ் இஸ் த கேண்டில் நம்பர் 2. ஓகே, இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமா இருக்கலாம், டெய்லி டைம் ஃப்ரேமா இருக்கலாம், வாட் எவர், 4 hour பிளா பிளா பிளா. நான் 4 hourலாம் அலைன் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் சொல்றேன். ஓகேவா? இப்போ இன் லெட்ஸ் சே திஸ் இஸ் கேண்டில் நம்பர் 1, திஸ் இஸ் கேண்டில் நம்பர் 2. ஓகேவா? இது வந்து போன வாரத்துக்கு வாரம், இது போன வாரத்தோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சுக்கோங்க. நார்மலா பிளைண்டா, ஓகேவா, க்ளோஸ்ட் அபவ்னா புல்லிஷ் தான். ரோமியோவா தான் சொல்லியிருப்பான். இஃப் யூ ஆர் க்ளோஸ்ட் அபவ் we are bullish, right? If you are closed above we are bullish. next candle நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் ஆன்டிசிபேட் பண்ணலாம்னா, லைக் ஒரு புல்லிஷ் கேண்டிலா பிரிண்ட் பண்ணுவான். ஒரு புல்லிஷ் வீக்கா இருக்கும். ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ், ரைட்? இதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது. அண்ட் தென் இஃப் closed above equals higher prices, கரெக்டா? இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் wick above equals lower prices, right? What we can expect is open, high, and then close, right? Wick above the candle number 1,
closing back into the candle number 1's range equals lower prices. C1 candle, C2 manipulation, closing back within the range, and then what we can anticipate in the candle number 3 na இது நம்ம anticipate பண்ணலாம், right? இதான வழக்கம், இதான ரோமியோ சொல்லியிருப்பான், and then எல்லாருமே இதான ஃபாலோ பண்ணுவோம். Okay, wick above equals lower prices, closed above equals to higher prices. Same example for bearish, bearish இதுக்கும், right? If we are closed below, what we can anticipate na, we can anticipate bearish prices for the next week or the next candle. In ஏதோ ஒரு candle, okay வா, weekly இருக்கட்டும், monthly இருக்கட்டும். So if we are closed below na, we can expect this to happen. Open high, free open liquidity pool, turtle soup, then rally, low of the week, or low of the candle, and then close, right? And then where and if we wick below, if the price wicked, swept the previous candle and closing back inside the range of the candle number 1, அப்படின்னா நம்ம என்ன anticipate பண்ணுவோம்? Higher prices, right? So wick below, closing within the range of the candle number 1 equals higher prices. So அதான் guys, closed above higher prices, closed below lower prices, wick above candle number 1, candle number 2, wick above, closing back within the range equals lower prices, vice versa, right? So இதுதான் வந்து ஃபவுண்டேஷனு, கரெக்டா? closed above, closed below, wick above, wick below, right? இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் டிட்டர்மைனிங் த பயாஸ், ரைட்? கேண்டில் க்ளோஷர் வச்சு தான் நம்ம வந்து பயாஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். பட் ஆனால் இதை பேட்டர்னா பண்ணக்கூடாதுல்ல. இது ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம ப்ரோ தலைவன் ஒருத்தன் வந்து ப்ரோ வி க்ளோஸ்டு பிலோல, ஸோ பேரிஸ் தானே, ஸோ அதனால தான் நான் வந்து ஓப்பன் ஹை அண்ட் லோ க்ளோஸ் ஆன்டிசிபேட் பண்ணேன், பட் ஆனால் ஆப்போசிட்டா போயிட்டான் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நம்ம மெம்பர் ஒருத்தர், ஃபாலோவர் ஒருத்தருக்கு கேட்டிருந்தாப்ல. ப்ரோ இது பிளைண்டா பார்க்க கூடாது. நிறைய பேர் பிகினிங்ல நானுமே அப்படிதான் கைஸ், ஓகேவா? சும்மா ரேண்டமா ஒரு 4 hour கேண்டிலுக்கு மேல இன்னொரு 4 hour கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நானும் அப்படிதான் இருப்பேன், ரைட்? ஓகேவா? படம் அப்படி பிளைண்டா பேட்டர்னா பார்க்க கூடாது. we have to align it with the key level liquidity pools and then confirmation with the correct time frame alignment, right? So இதெல்லாமே இருக்கு. ஸோ பிளைண்டா if we closed above na, we are not bullish always. Blinda, if we closed below na, we are not always bearish. So it will change. It will change. ஏன், என்ன, எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன், ஓகேவா? இப்போ போன வாரம் நான் 4 ட்ரேட்ஸ் எடுத்தேன். போன வாரம் ஃபுல்லா நான் பேரிஷ் தான், ஓகேவா? அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இதுதான் அதாவது இப்போ ஓகே, இந்த வீடியோ நான் ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை லீவு, சரியா? சரி, வெள்ளிக்கிழமை லீவுங்கிற பாருங்க, இன்னைக்கு சண்டே லீவு. ஸோ இந்த வீக்லி கேண்டில் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்ம வீக்லி கேண்டில் வந்து லோவா தான் பிரிண்ட் பண்ண போவோம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்றேன் என்னன்ட்டு, ஓகேவா? மறக்காம பாருங்க, மஜாவா இருக்கும், ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், கரண்ட் வீக் ப்ரீவியஸ் வீக் என்ன பண்ணிருக்கான்? we closed above அதுக்கு முதல் வாரம் கேண்டில், ரைட்? we closed above. மாதேஷ், அப்ப closed aboveனா ஹையர் பிரைசஸ் தானே, அதுதானப்பா அப்படின்னா அதுதான். பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சினேரியோல அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா we closed above obviously higher prices, but என்ன பண்ணிட்டான் இந்த வாரம், போன வாரம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு மேஜரான லிக்விடிட்டி பூல தூக்கிட்டான், ரைட்? which is the monthly high guys. ஓகே, இது வந்து மந்த்லி ஹை. இங்க பாருங்க, கீழே தெரியுதா டேட்டு? March 2, 2026. March 2, ஓகே, மார்ச் மாசத்தோட முதல் வாரம், week 1, week 2, week 3, week 4, ரைட்? அந்த மந்தோட ஹை இது, லோ வந்து இது, ஓகே? மந்த்லி ஹைஸை தூக்கிட்டான். மந்த்லி ஹைஸை தூக்கிட்டு வித்தின் த ரேஞ்ச் குள்ள பாடி க்ளோஸ் வச்சிருக்கான், லைக் இந்த ரேஞ்ச்குள்ள, ரைட்? ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து மேஜரான ஒரு ஹையை தூக்கிடுச்சு, விச் இஸ் த மந்த்லி ஹை. மந்த்லி டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன் பாருங்க. மாற மாட்டேங்குது தல, ஒரே நிமிஷம்.
வாட் த ஃபக். ஓகே, இங்க பாருங்க, தெரியுதா? மந்த்லி கேண்டில்ல பாருங்க. We swept this shit, right? So நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, ஈவன் தோ வி க்ளோஸ்ட் above, மந்த்லி ஹைஸை தூக்கணும்னு ப்ரைஸை பாருங்க சூப்பரா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டானா. லைக் ப்ராப்பரா மந்த்லி ஹைஸை தூக்கிட்டு அங்க இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே ப்ரைஸ் வந்துட்டான், ரைட்? அண்ட் தென் வீக் க்ளோஸ் ஆகும்போது we now have a fair value gap, right? We have a fair value gap, bullish fair value gap. So ERL தூக்கிட்டு ப்ரைஸ் வந்து IRL தான் வரணும். ஸோ அதனால நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, even though we closed above, we swept the major liquidity level, which is the monthly highs. So அதனால even though we closed above, we will go down. ஓகேவா? இப்போ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லா நான் பேரிஷா தான் இருக்கும்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஓகேவா? அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம் வாங்க. இப்போ நான் ஆக்சுவலி இதை தூக்கிடுறேன், இந்த லைன் தூக்கிடுறேன். இதுதான் க்ளோஸ்ட் above லைன் வீக் மேல. ஓகே, now what you see guys, what you see பாருங்க. மஜாவா தேர்ஸ்டே தூக்கிட்டான், ரைட்? தேர்ஸ்டே வந்து என்ன பண்ணிட்டான், மந்த்லி ஹை தூக்கிட்டான். அண்ட் தென் வி ஹாவ் டபுள் டெய்லி, ரைட்? வாட் யூ மீன் பை டபுள் டெய்லினா, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கீ லெவல்ல ஆர் லிக்விடிட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டு செகண்ட் ஸ்வீப் பண்ணுவோம்ல, அதுதான் டபுள் டெய்லி. ஓகே, டபுள் டெய்லி நடந்தா, ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு வீக்லி கேண்டில்ல, ஐ மீன் லெட்ஸ் சே வீக்லி கேண்டில்ல டெய்லி கேண்டில்ஸ் எல்லாம் மேனிபுலேஷன் நடக்கும், ரைட்? ஹை ஆர் லோ ஆஃப் த டே வச்சாதானே நம்ம ஆப்போசிங் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் வந்து பிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வீக்லியில ஒரு ஹை ஆர் லோ வந்து ப்ரொடக்டடா இருக்கணும். ஒரு டெய்லியோட ஹை ஆர் லோ அந்த வீக்குக்கான அந்த வீக்குக்கான ஹைஸ் ஆர் லோஸ் வந்து ப்ரொடக்டட்னா, நமக்கு டெய்லி கேண்டில்ஸ்ல டபுள் டெய்லி நடக்கணும். அதாவது டபுள் ஸ்வீப் இந்த டெய்லி நடக்கணும். தட் இஸ் ஹை ப்ராபபிள் கைஸ். ஓகேவா? லெட்ஸே மந்த்லி ஹைஸை இவன் இங்கே தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, வியாழக்கிழமையே தூக்கிட்டான், வெள்ளிக்கிழமை தூக்காம லைட்டா லைக் தூக்குற மாதிரி போயிட்டு இங்க பாடி க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மண்டே வந்து கன்ஃபார்ம் தூக்கிட்டு நமக்கு இந்த இடத்துல மாடல் ஒன் வச்சுட்டானா இந்த ஹை ப்ரொடக்டட் ஆயிடும். பேட்டர்ன் தான், பட் ஆனால் லாஜிக்கோட பார்க்கணும். பிகாஸ் தேர் இஸ் நோ பர்பஸ் ஃபார் த ப்ரைஸ் டு ஸ்டாப் யூ அவுட் அகெயின், பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் ட்ராப்ட், ரைட்? ஏர்லி செல்லர்ஸ் எல்லாருமே வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. பிகாஸ் தே வில் கெட் மாடல் ஒன் கன்ஃபர்மேஷன் ஆர் வாட் எவர். ஐசிடி பண்றவங்களா இருந்தா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ஐஎஃப்இஜி, வாட் எவர் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க செல் போயிருப்பாங்க, பட் ஆனால் அடி வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு டெய்லி கேண்டிலோட ஒரு வீக்லி கேண்டிலோட ஹைசார்ல ஸ்பிரிண்ட் பண்ணணும்னா we need double daily in a daily time frame. ஓகே, ஸோ டபுள் புஷ் அப்படி கூட வச்சுக்கோங்க. நான் அதான் டபுள் டெய்லின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகேப்பா, இப்போ இந்த வீக் வந்து இந்த வீக் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் வீக். ஓகேவா? ஓப்பன் ஹை அண்ட் தென் ஓப்பன் லோ ஹை அண்ட் க்ளோஸ், ரைட்? இப்போ நான் சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் வீக்கோட மந்த்தை தூக்கிட்டான்ப்பா. ஈவன் தோ வி க்ளோஸ் அப்போ ப்ரீவியஸ் வீக்கோட மந்த்தை தூக்கிட்டான், வி ஆர் பேரிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பேரிஸ் கேண்டிலா தான் வீக்லி கேண்டில் பிரிண்ட் பண்ணுவான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே, பட் உடனே ஐடென்டிஃபை லைக் என்ன சொல்ல, உடனேவா உள்ள போறான். லெட்ஸே இங்க தான் மண்டே ஓப்பன் ஆகுது, நியூ வீக் ஓப்பனிங் ஆகுது, அப்படியே சுத்தின கீழே வந்துருவானா? நோ வே, ரைட்? ப்ரைஸ் வில் price have to set the high before it going down, right? ஒரு பேரிஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணணும்னா சிம்பிள் லாஜிக், ஓப்பன் ஹை லோ அண்ட் க்ளோஸ், இப்படிதானே இருக்கணும். அதுதானே கேண்டில் அனாட்டமி. ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, இந்த இடத்துல we have a bullish fair value gap, right? We have a bullish fair value gap right here. ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, அது லைட்டா அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? what we have here guys, we have a bullish fair value gap. நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, மண்டே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல பட்டு ஒரு குட்டியா ஒரு ரேஞ்ச் ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் தூக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்துட்டானா அங்கிருந்து நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். அதாவது நான் ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, வீக்லி கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த பிக் வீக், ரைட்? ஃப்ரம் த அப் சைட்
இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே வந்துட்டு போகணும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே வருவானா? வரமாட்டான்ல, ரைட்? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மண்டே வந்து இங்கேருந்து ஒரு பைஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் வச்சோன்னே அங்கேருந்து செல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்படி மண்டே பாருங்க, ப்ராப்பரா இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இங்க ஒரு செட்டப் பை செட்டப் கொடுத்து அண்ட் தென் டியூஸ்டே பாருங்க ஹை ஆஃப் த வீக் இங்க ஃபார்ம் பண்ணிட்டானா, அண்ட் தென் வெனஸ்டே தேர்ஸ்டே போயிருக்கும், அண்ட் தென் ஃப்ரைடே வந்து கேப்பிங் டே புல்லிஷ் டேவா முடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இப்படிதான் கைஸ் நான் வந்து என்னோட ட்ரேட் ஃப்ரேம் பண்றேன். சரி ஓகே, இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் இன் மண்டே. ஓகேவா? நீ வந்து மண்டே இருக்க இப்போ. ஓகே, மண்டே வந்து நம்ம எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்ணலாம்? இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நம்ம வீக்லி பயாஸ் வந்து பேரிஸ் தான், பட் மண்டே வந்து எடுத்தோடனே விழ மாட்டான்ல, ஹை வைக்கணும்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு குட்டி கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு மாதிரி பிடிச்சிக்கலாம், ஒன்று பை பிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரேட் அவுட் ஆஃப் கியூ ஜோன் டைமிங்ஸ் guys. ஓகேவா? ஓகே, now we have this fair value gap. I want the price to hit this fair value gap. அதுக்கு முன்னாடி fair value gapல எதனா liquidity pool இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? fair value gapல எதனா liquidity pool இருக்கா? No, there is no liquidity pool in this fair value gap. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ள ஒரு லோ வச்சுட்டு அதை டோட்டல் சூப் அடிச்சா ஓகே, மஜா பக்கா. ஓகேவா? லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ் அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போ நான் சாட் ப்ளே பண்றேன், பார்க்கலாம். ஓகே ஓகேப்பா, பக்கா. இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி பூலே இல்லை, பட் ப்ரைஸ் கிரியேட்டட் திஸ் லோ அண்ட் தென் இட்ஸ் ஸ்வீட் அண்ட் தென் க்ளோஸ்ட் பேக் வித் இந்த ரேஞ்ச் அண்ட் தென் இட் கோயிங் ஹையர், ரைட்? நம்ம ஏசியன் செஷன்ல ட்ரேட் பண்ணுவோம் கிடையாதுல்ல, லண்டன்ல தானே ட்ரேட் பண்ணுவோம், பை தான் பார்க்க போறோம். பிகாஸ் ப்ரைஸ் வந்து டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்ல இருக்கு, ரைட்? ஸோ நவ் வி ஆர் புல்லிஷ். லண்டன்ல நான் என்ன ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா கண்டினியூஷன் தான் ஃப்ரேம் பண்ணேன். பிகாஸ் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் தூக்கியிருக்கான்ல, ரைட்? திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் கைஸ். லெட் மீ பாஸ் த சாட், ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோஸை கரண்ட் டே தூக்கிட்டானா, லைக் லெட்ஸ் சே திஸ் இஸ் அவர் ப்ரீவியஸ் டே லோ, ரைட்? அதை வந்து கரண்ட் டே தூக்கிட்டானா நான் லண்டன்ல ரிவர்சல் பார்க்க மாட்டேன், கண்டினியூஷன் தான் பார்ப்பேன். இது ஒரு சாஸ்னு கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணி அடி வாங்குறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, வாட் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் இஸ் ஐ வில் மார்க் த 1 AM ஓப்பன். ஓகே, 1 AM மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1 AM எங்கடா இருக்கு? இங்க இங்க இருக்கு கைஸ். ஓகேவா? 1 AM எனக்கு என்ன நடக்கணும்னா price continuation ஆக போகுது. பிகாஸ் ஐ டோன்ட் லுக் ஃபார் ரிவர்சல் when the price sweeps daily highs or lows. ஓகேவா? இந்த கேஸ்ல டெய்லி லோஸ் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸோ ஐ டோன்ட் லுக் ஃபார் கண்டினியூ ரிவர்சல். இப்போ நம்ம 9 PM ரேஞ்சை தூக்கிட்டு செல்லு கொடுத்தானா நான் போக மாட்டேன். ஓகேவா? பைஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிகாஸ் வி ஸ்வெப் த மேஜர் லிக்விடிட்டி லெவல் விச் இஸ் த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் த பிரைஸ் இஸ் இன் த டெய்லி ஃபேர் வேல்யூ கேப், ரைட்? ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுவேன்னா 1 AM இங்க ஓப்பன் ஆகுதா, 1 AM ஓப்பன் ஆகி ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல்னா என்ன, அது அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி இருக்க லிக்விடிட்டி பூல். ஓகேவா? நான் 1 AM தான் ட்ரேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இருக்க டைம் என்னது 9 PM. அந்த 9 PMல இருக்க 4 hour கேண்டலோட 15 மினிட்ஸ் உள்ள ஒட்டர் சூப் அடிச்சானா ஐ வில் கோ ஃபார் அ லாங். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து பாருங்க. ஓகே, எனக்கு இந்த லோ, ஓகே இந்த லோ, அப்படி இல்லைன்னா இந்த லோ தூக்கிட்டு எனக்கு மாடல் ஒன்று வச்சா நான் பை போயிடுவேன். ஓகேவா? பார்க்கலாம். அந்த லோவை நான் வரைஞ்சிருக்க லோ தான் தூக்கியிருப்பான், ஏன்னா அது எடுத்த ட்ரேடு. ஓகேவா? இங்க பாருங்க, ப்ராப்பரா தூக்கிட்டானா, தூக்கிட்டு மாடல் ஒன்று வச்சுட்டா. ஆக்சுவலி இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கும் கைஸ். ஓகேவா? ஜிபிபிஎஸ்டியில் அண்ட் தென் அங்க இருந்து பறந்துருப்பான் பையன், மஜாவா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, ரைட்? Sorry, let's first mark your model number 1 candle. This is your model number 1 candle.
என்ட்ரிஸ் வந்து இங்க ட்ரிகர் ஆகுது உங்களுக்கு. இது நானும் எங்க பாய்ஸ் எல்லாருமே எடுத்திருந்தோம். ஐ மீன் எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்திருந்தோம். நான் வந்து ஸ்டாப் லாஸ் இங்க தான் வச்சிருந்தேன். பிகாஸ் திஸ் லோ இஸ் ப்ரொடெக்டட் கைஸ். ஏன் அப்படின்னா this is the high that broke this low and this is the low that broke this high, right? So this shit is protected because and then வேற என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, இப்போ நமக்கு சிஆர்டி தெரியும், ஐசிடி தெரியும், இல்ல ஒரு முக்கியமான கோர் கான்செப்ட் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து சில பேர் லிக்விடிட்டி ஸ்விப்பா எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா எடுத்துட்டு இந்த இடத்துல எல்லாரும் செல்லு போட்டிருப்பானுங்க, ரைட்? And then this is the candle that confirmed the market structure shift, the true market structure shift. ஃபால்ஸ் தான், பட் ஆனா ஃபேக்கா பேட்டர்னா பாக்குறவங்களுக்கு இது ஒரு ட்ரூ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா இருந்திருக்கும். And then closed below ஆனவன எல்லாரும் செல் அடிச்சிருப்பானுங்க, ரைட்? This is the candle that stopped out all the sellers, right? So this low is protected, guys. ஓகேவா? Because this is the high that broke this low and this is the low that broke this high. So this is now protected low. Okay, நான் லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன், எனக்கு மஜாவா லிமிட் ஆர்டர் ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் போஸ்ட் கூட போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல, போய் பாருங்க. என்ட்ரி எக்ஸிட்டோட போட்டிருப்பேன் ஸ்னாப்போட. ஓகேவா? நான் என்ன டார்கெட் பண்ணேன் அப்படின்னா, நான் மேனுவலா க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இதை டார்கெட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? கொஞ்சம் சாப் ஆகி தான் போயிருந்தானே ப்ரைஸ் டிபி. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பிரேக் ஈவன் அடிச்சிச்சு இந்த ட்ரேடு. நமக்கு டிபி மஜாவா மேனுவலா க்ளோஸ் பண்ணிட்டேன். சம்வேர் அரௌண்ட் இங்கே தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க அந்த போஸ்ட் போய் பாருங்க, எனக்கே வந்துச்சு கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணல. நான் சம்வேர் அரௌண்ட் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? இந்த ஹைல நான் டிபி புக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மண்டே எப்படி மஜாவும் முடிஞ்சா? மண்டே ஈவன் தோ நம்ம வீக்லி பயாஸ் வந்து புல்லிஷா இருந்தாலும், சாரி பேரிஷா இருந்தாலும், மண்டே வந்து நம்ம புல்லிஷ் தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பிரைஸ் வந்து IRL to ERL தான் போகணும், ரைட்? So we have this beautiful previous daily low with the fair value gap. அதை டெல் சூப் படிச்சோன்னே நம்ம பறந்துட்டோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் பயாஸ்க்கு வருவோம். ஓகேவா? இதுதான் வந்து மெயின் கதையே, இங்கதான் மெயின் கதை ஆரம்பிக்குது. Now what I mentioned earlier, I want the price to come back to the what? This level, right? This block, the fucking rejection block, right? This is the weekly key level, right? This is our weekly candle key level, right? So I want the price to print high of the week inside this rejection block. ஓகேவா? ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பாருங்க. இருங்க, இது பழசில் நிக்குது. மண்டே முடிஞ்சிருச்சு, மண்டேக்கு அப்புறம் மாத்துறேன். ஓகே, மண்டே வந்து பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணானா பிரைஸ் எஃப்இஜி வந்து ப்ரீவியஸ் டே லோவையும் போட்டு கொஞ்சம் மேலே ஏற்றினா, ரைட்? அண்ட் தென் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து அங்க இருந்து அப்படியே சொத்துன்னு ஓல்ட்டான் நெக்ஸ்ட் டே. Now what I was anticipated is, let's say this is our Monday's range high, right? This is the Monday range high and price எதுக்குள்ள இருக்கு? வீக்லி கேண்டலோட ரிஜெக்ஷன் பிளாக் உள்ள இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் இதுவும் டெய்லி கேண்டலோட ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல், ரைட்? அண்ட் தென் இந்த இடத்துல சிஆர்டி பேட்டர்ன் ட்ரேடா பண்ணவங்க என்ன இருக்கும்? இந்த வீக்லி ஃபேர் இருந்து அப்படியே இது வந்து கேண்டல் நம்பர் 1, இது கேண்டல் நம்பர் 2, கேண்டல் நம்பர் 3, இந்த டிபி போவான். நோ வே, நடக்காது, ரைட்? ஸோ அண்ட் தென் இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க எப்படி பயாஸ் டிட்டர்மின் பண்ணிருப்பீங்க? இந்த இடத்துல இதை பாத்தீங்கன்னாலே ப்ரீவியஸ் டே கேண்டல்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வாட் ஹேப்பன்ட் தேர் கைஸ், டபுள் ட்ரிபிள் டெய்லி நடந்திருக்கு, ரைட்? ஸோ ஆப்வியஸ்லி வி ஆர் பேரிஷ். பார்க்கலாம் அடுத்து என்ன இருக்குன்ட்டு. This is the Monday's range high. If the price sweeps the Monday's range high and give model 1 confirmation in 1 hour time frame, I will go there. SMT ஓட கொடுத்திருப்பான் தல, பக்காவான செட்டப். ஆனா ஏசியால நடந்திருக்கும், அது ப்ரீ ஏசியாலே நடந்திருக்கும். ஓகே, அதனாலதான் நம்ம எப்பயுமே ப்ரீ ஏசியால ஹை ஆஃப் த டே வச்சானா, ஐ மீன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லண்டன்ல வெயிட் பண்ணுவோம்ல, லண்டன்ல வந்து தூக்குவான்ட்டு. ஆனா இப்போ லண்டன்ல வைக்கிறது இல்ல, ஏசியாலே ஹை ஆர் லோ ஆஃப் த டே வச்சுட்டு பறந்துடுறான். ஓகேவா? ஸோ நான் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணேன்னா,
இந்த ஹைஸை தூக்கிட்டு ஒரு எஸ்எம்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டியில் எஸ்எம்டி இருக்கும், அதுக்கு டிஎக்ஸ்விலே இருக்கும். இங்க பாருங்க, ப்ரைஸ் வந்து மண்டேவோட ரேஞ்ச் ஹை தூக்கிட்டான். அண்ட் தென் மாடல் 1 happened right here, guys. Right? And then there you go. Target is Monday low. Almost 10 RR, guys. Okay, let the trade play out. எப்படி சூப்பரா? ஸோ இப்படிதான் வந்து நான் வந்து என்னோட பயஸ் நான் ஃப்ரேம் பண்ணுவேன். வீக்லி போவேன். வீக்லி போயிட்டு வீக்லி நம்ம புல்லிஷா இருக்கோம்னா ஐ வாண்ட் பேரிஷ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவேன். அண்ட் தென் அங்க டபுள் டெய்லி டர்டில் சூப் நடக்கணும். நடந்துச்சுன்னா மஜ்ஜாவா மாடல் 1ல என்ட்ரி போட்டுருவேன். ஓகேவா? 4 ஹவரா இருக்கட்டும், 4 ஹவர் 15 மினிட்டா இருக்கட்டும், எல்லாமே இது கூட கம்பைன் பண்ணி மஜாவா ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ லண்டன்ல என்ன நடந்திருக்கு? ஏசியாலே ஹை ஆஃப் த டே வச்சுட்டான். லண்டன்ல என்ன நடந்திருக்கு கைஸ்? லண்டன்ல என்ன சொல்றது, லைட்டா பாருங்க, பிரைஸ் அக்ரெசிவா மூவ் ஆகாம கொஞ்சம் லைட்டா சாப் ஆயிட்டு அண்ட் தென் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து போயிருக்கான் பாருங்க. வாட் வி ஹாவ் ஹியர் கைஸ்? வி ஹாவ் another model number 1 candle right here. அது நியூயார்க்ல தான் என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. right here, right? And then if you switching to the 30 minutes time frame, what do you have? 30 minutes model number 1 candle, right? கண்டினியூஷன் தான் ஃப்ரேம் பண்றோம். ஹை ஆஃப் த டே ஏசியாலே வச்சுட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால 30 மினிட்ஸ் ஓபியில் நீங்க என்ட்ரா இருந்தீங்கன்னா லண்டன்லேயே என்ட்ரா இருக்கலாம். ஓகேவா? 30 மினிட்ஸ் மாடல் நீங்க வச்சுட்டான். அண்ட் தென் லைட்டா சாப் ஆயிட்டு டேப் இன்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு அப்படியே உட்காந்துட்டான். ஓகே, ரைட்? இந்த இடத்துல ஷார்ட் போவீங்க. திஸ் இஸ் யுவர் மாடல் நம்பர் 1 கேண்டில் தேர் ஃபார் லண்டன் செஷன், ரைட்? நான் டார்கெட்டிங் த சேம் டிஓஎல். நம்மளோட டிஓஎல் என்னன்னா மண்டேவோட லோ தான். பிகாஸ் வி கோ ஃப்ரம் த ரேஞ்ச் ஹை டு த ரேஞ்ச் லோ அண்ட் வைஸ் வர்சா. பியூட்டிஃபுல்லா ஹிட் ஆச்சா? இங்க விட்டவன் இங்க மஜாவா பிடிச்சிருக்கலாமா? ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தென் இதுவும் பாருங்க, ஏன் இந்த ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹை வந்து ஏன் ப்ரொடக்ட்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கிரீன் கலரை தூக்கி விட்றேன். இந்த மாதிரிலாம் வரைய மாட்டேன், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் லைக் டிராயிங் லைன்ஸ் ஆர் பாக்ஸ் இன் மை சார்ட்ஸ். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கீப் இட் கிளீன். ஓகேவா? இப்போ இந்த இடத்த பாருங்க, இப்படிதான் கைஸ் என் சார்ட் எப்பயுமே இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஓஜி மாடல் நம்பர் 1 கேண்டில். லண்டன்ல நான் ஃபர்ஸ்ட் 1 AM டைம் ஃப்ரேம் 1 AM போய்க்கிறேன்ப்பா. ஓகேவா? லண்டன்ல நான் என்ன ஃப்ரேம் பண்ணேன், நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா 1 AM ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 1 AM மறைஞ்சுக்கிறேன். ஓகே, இங்க இருக்குப்பா, சாரி பக்கத்துல இருக்கு. தி ஃபக், இங்க இருக்கு 1 AM ஓப்பன் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து லண்டன்ல கண்டினியூஷன் தான் பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ கண்டினியூஷன் ஆகிறதுக்கு எனக்கு பிரைஸ் என்ன பண்ணணும்? ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் தூக்கணும். ஓகே, இந்த ஹைஸை தூக்கிட்டு மாடல் நம்பர் 1 ஆர் இந்த ஹைஸை தூக்காம இவனே ஒரு ஹை வச்சு அதை அங்கிருந்து ட்ரெண்ட்ஸோ படிச்சு கீழே விட்டு மாடல் நம்பர் 1 ஆச்சானா ஐ வில் கோ ஃபார் செல். அப்படிதான் பிளான் பண்ணேன். அது பாருங்க என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, மஜாவா ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி பண்ணிட்டானா? இங்க பாருங்க, there you go. What do you have there, guys? We have your model number 1 candle and then rally and then நியூயார்க்ல மறுபடியும் இந்த இடத்துல வந்திருப்பான். நியூயார்க்ல இந்த இடத்துல மறுபடியும் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கும். அண்ட் தென் சத்துன்னு கீழே விழுந்திருப்பான். பாருங்க எப்படி மஜாவா, எப்படி ரேஞ்சில் தூக்கிட்டானா? இப்படிதான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வெனஸ்டேவும் செல்லு தான் பிடிச்சிருப்பேன், தேர்ஸ்டேவும் செல்லு தான் பிடிச்சிருப்பேன். அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஏன் என்னால இந்த செல்ல பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வீக்லி பயாஸ் தெரிஞ்சனாலதான் எனக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? வீக்லி அண்ட் டெய்லி பயாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி வந்து புல்லிஷா பிரிண்ட் பண்ணுவோம், பேரிஷா பிரிண்ட் பண்ணுவோமான்னு தெரிஞ்சாதான் உன்னால டெய்லிக்கே நரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ closed above higher prices, closed below lower prices, wick above lower prices, wick below higher prices னு பிளைண்டா பண்ணக்கூடாது. ஓகேவா? You have to align it with the higher time frame highs and lows, which are the major liquidity pools. ஓகேவா? ஓகே, இது வந்து டியூஸ்டே. ஓகேவா? டியூஸ்டே நடந்துருச்சு. அடுத்து வெனஸ்டே பார்க்கலாம்.
வெனஸ்டே ஒன் செல் தான் பிடிச்சிருந்தேன். நான் பிடிச்சிருந்தேன் கதைலாம் சொல்ல கைஸ். நான் எனக்கு எடிட்லாம் பண்றதுக்குலாம் டைம் இல்லை. அட்டாச் பண்ணி இந்த ஸ்னாப் எடுத்து ஆட் பண்றதுக்குலாம். ஸோ நீங்களே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி ஹை ஆஃப் த டே. இதுதான் வெனஸ்டேவோட ஹை ஆஃப் த டே. ஓகேவா? அண்ட் தென் வி ஹாவ் an SMT ரைட் ஹியர். ஸோ நான் வந்து மாடல் ஒன்ல என்ட்ரி போயிட்டேன். இங்க பாருங்க, மாடல் நம்பர் 1 என்ட்ரி short right here and then stop above this guy and then I targeted this shit guys, this low. நான் வந்து இந்த இடத்துல ட்ரேடை வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஓட உள்ள ட்ரேடை. அதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆயிடுச்சு. பட் நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், வி ஹாவ் an SMT அண்ட் தென் வந்து இந்த இந்த என்ட்ரியை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது எப்படி புடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? லெட்ஸே லண்டன்ல நீங்க இந்த ஹையை தூக்கணும்னு மேபி ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம். அது நடக்காம போயிருக்கலாம், இல்லை SMT பார்க்காம போயிருக்கலாம். அதனால நீங்க ட்ரேடை வந்து எடுக்காம இருந்திருக்கலாம். ரைட், பயந்துட்டு. பிகாஸ் வி ஆல்வேஸ் வாண்டட் டு டூ தட்ல. அப்படிதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நமக்கு சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி தானே. ஏஷியன் ரேஞ்சர் லண்டன்ல மேனிபுலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆப்போசிங் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் போகணும். அது பயாஸோட எல்லாம் அலைன் பண்ணி தான் ரைஸ் பண்ணணும். பட் ஆனால் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து இப்போ லெட்ஸ் சே வி மிஸ்ட் அவுட் த ட்ரேட் கைஸ். ஓகேவா? இங்க கொடுத்த மாடல் நம்பர் 1ல நம்ம என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பிரைஸ் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல புஷ் பண்ணிட்டோம். ரைட், இப்போ நமக்கு நியூயார்க்லயும் கண்டினியூஷன் தான் நடக்க போகுது. பிகாஸ் வி ஹேவ் an SMT right here. This high is protected, which is the Asian high, right? And now 9 எக்ஸ்பெக்ட் பண்ணா 9 AM ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 9 AM முன்னாடி ட்ரேட்ல என்ட்ரி ஆக மாட்டேன். ஓகேவா? 9 AM நம்ம கண்டினியூஷன் தான் போகுது. பிகாஸ் we are bearish and it is an expansion day. ஓகேவா? it is an expansion day. Wednesday, Tuesday manipulation பண்ணிட்டான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். Wednesday expansion day. ஓகே, இப்போ பிரைஸ் வந்து மண்டே அக்குமுலேஷன் பண்ணிட்டு டியூஸ்டே மேனிபுலேஷன் பண்றான்னா வீக்லி கேண்டில்ல இந்த வீக்லிக்கான டெய்லி மூவ்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் 2 days வந்து எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் நடக்கும். டியூஸ்டே மேனிபுலேஷன் பண்ணிட்டானா சேம் டேல எக்ஸ்பான்ஷன் கொடுப்பான். தென் வெனஸ்டே எக்ஸ்பான்ஷன் கொடுப்பான். சப்போஸ் டியூஸ்டே மேனிபுலேஷன் மட்டும் பண்ணிட்டு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பான்ஷன் கொடுப்பான். இதுதான் ஐதீகம் வைதீகம் எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம இந்த இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கானேப்பா, மேபி இந்த லோ இது போட்டு மேலே இது போயிட்டான என்னப்பா பண்றது அப்படின்லாம் பயப்படவே தேவையில்ல. பிகாஸ் வி ஆர் இன் எக்ஸ்பான்ஷன் டே டுவர்ட்ஸ் த லோ சைட். ரைட், அண்ட் நம்மளோட டிஒய்ல வீக்லி எஃப்இஜி தான். ஸோ அது வரைக்கும் கீழே தான் போறான். ரைட், நம்ம வந்து ஓடிஇ பிடிக்க போறோம் நியூயார்க்ல. ஓகே, நவ் நீ ஓடிஇ பிடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிப் ரேட்ரேஸ்மெண்ட்ஸ்ல கூட என்டர் ஆயிருக்கலாம். எனக்கு வந்து ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால 5 minutes டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஓகேவா? எனக்கு ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் வந்து அட்லீஸ்ட் இந்த ஹையை தூக்கணும். ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல்னா 9 AM முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி பூல்ஸ், அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 9 AM பண்ண போறீங்கன்னா 9 AM முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி பூல்ஸ் தான் வந்து ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல்ஸ். இது எல்லா டைம் ஃப்ரேம்க்கு அதுதான். இப்போ கரண்ட் வீக் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா போன வீக்குள்ள இருக்க 4 hourல உங்களுக்கு லிக்விடிட்டி பூல் இருக்கும். அதுதான் ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் ஃபார் த கரண்ட் வீக் பிஃபோர் இட் ஓப்பனிங். ஓகேவா? ஸோ 9 AM எனக்கு ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஹேப்பன். டெல் சூப் ரைட் ஹியர் அண்ட் தென் பேங்கர் 5 minute 6 star IFEG and then you go. ஓகேவா? and then ஃபிப் எடுத்துக்கோ. ஓகேவா? ஃபிப் போட்டுக்கோ, தென் பார்த்துக்கலாம். நான் அது எஸ் தான். ரைட், now wait what the price did. உனக்கு கன்ஃபர்மேஷன்லாம் போகக்கூடாது, which is 6 star IFEG. now there you go guys. 16 வரல, பட் என்ட்ரா இருந்திருக்குன்னா ஆயிருந்திருக்கலாம். ரைட், வந்துருச்சா? ஸோ இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? நான் இப்படிதான் பண்ணுவேன், அதனால அப்படி சொல்றேன். பாருங்க, கரெக்டா நம்ம மார்க் பண்ண ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூல் தூக்கிட்டான் பாருங்க. அது வந்து கரெக்டா ப்ரீமியம்ல இருக்கு கைஸ், தெரியுதா? அந்த ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி பூலும் பார்த்து இங்க பாருங்க, இங்க இருக்குது ஒரு லிக்விடிட்டி பூல். அதை தூக்கிட்டு பிரைஸ் போகல. ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு திஸ் க்ளோஸ்லி கைஸ். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோமா, நமக்கு ஏதோ ஒரு ஹைஸை தூக்குனா போதும்னு நினைப்போம். இங்க பாருங்க, இந்த ஹைஸை தூக்கிட்டு இந்த ஹைஸ் பிரைஸ் தூக்கிட்டான். தெரியுதா? தூக்கிட்டு என்ன பண்ணிட்டான்,
ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஷார்ட் போட்டானா இந்த இடத்துல எவனா லிமிட் ஆர்டர் போட்டு செல்லு வச்சிருந்தீங்கன்னா ஷார்ட் தான், ரைட்? அடுத்து ஏன்னா திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ட் ஹை அண்ட் திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ட் லோ. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஹைல இருந்து சிக்னிஃபிகன்ட் லோஸ்ல தான் நம்ம ஃபிப்பே வரைஞ்சிருக்கோம். அண்ட் தென் இந்த டீலிங் ரேஞ்சில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் சாரி இந்த ஹைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு, ரைட்? டிஸ்கவுண்ட்ல இருந்துட்டு எப்படி சொல்லலாம், ப்ரீமியம் வரணும்ல. ஸோ ப்ரீமியம்ல இங்க ஒரு ஹை இருக்கு பாருங்க, இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐஎஃப்இஜி இங்க நடந்திருக்கு. அண்ட் தென் இங்க என்ட்ரி உங்களுக்கு, ஓகேவா? இங்க பாருங்க ஒரு ஐஎஃப்இஜி இருக்கா, ஐஎஃப்இஜி வேணும்னா ஐஎஃப்இஜி ரீடெஸ்ட்ல என்ட்ரி. அடுத்த கேண்டிலே டேப் பண்ணிட்டான் பாருங்க, மஜாவா டேப் பண்ணிட்டானா. நான் இது எப்படி இதெல்லாமே பார்க்காம சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே நான் ட்ரேட் பண்ணது, ஓகேவா? இங்க இருந்து நீ 1:2 இல்ல 1:3 நெக்ஸ்ட் டிஓ கண்ணு கிளியரா தெரிஞ்சுன்னா அதை வச்சுக்கோ, ஓகேவா? அவ்வளவுதான். 1:2 1:3 இந்த லோஸ் டார்கெட் பண்ணாலும் ஓகே, இல்ல அது கீழே எதனா இருந்துச்சுன்னா அதை கூட டார்கெட் பண்ணாலும் ஓகே, லைக் ரைட் ஹியர். ஸோ இதுதான் நான் இதை செல்லு தான் கைஸ் பிடிச்சேன் அந்த வாரம் ஃபுல்லாவே. ஒரு பை மண்டே ஒரு பை, அடுத்து 3 செல்லு, அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமை நான் செல் ஆன்டிசிபேட் பண்ணேன், பட் ஆனா லிக்விடிட்டியை கிளியர் பண்ணாமல் பை ஆயிட்டான் பிகாஸ் இட்ஸ் கேப்பிங் டே. வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி பை ஆனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, நான் அப்புறமா பிரேக் டவுன் பண்ணி போடுறேன், ஓகேவா? ஸோ this is how I narrate my bias, or this is how I identify my bias or confirm my bias, whatever என்ன வேணா வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல we closed above, but why we printed bearish candleனா இதுதான். பிகாஸ் இந்த கேண்டில் வந்து ஒரு மேஜர் ஹைஸை தூக்கி இருக்கு, ரைட்? விச் இஸ் மந்த்லி ஹை. மந்த்லி ஹை தூக்கிட்டு பிரைஸ் ப்ராப்பரா ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னே அங்க இருந்து சொத்துன்னு விழமாட்டான். பிரைஸ் கீழே போகணும்னா ஃபர்ஸ்ட் மேல போய் ஹை செட் பண்ணணும், ரைட்? கீழே இப்படி போகணும்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து ஹை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போவான், அண்ட் தென் க்ளோஸ். சேம் ஸ்டூபிட் ஈஸி கான்செப்ட், ஓப்பன் ஹை லோ அண்ட் க்ளோஸ், தட்ஸ் இட், ரைட்? இந்த இடத்துல நான் இப்போ பேட்டர்னா வந்து வி க்ளோஸ்ட் above, நான் வந்து வி ஆர் புல்லிஷ் வீக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னா நான் ஷார்ட் தான் வாங்கியிருப்பேன், ரைட்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு டெய்லி எஃப்இஜி வேற சப்போர்ட் பண்ணு இந்த இடத்துல. மண்டே ரேஞ்ச், மண்டே தான் லோ ஆஃப் வீக்னு நினச்சிட்டு லாங்ஸ் போயிருப்பீங்க, அடுத்து டிஓஎல்ஸ் வரிசையாக டார்கெட் பண்ணியிருப்பீங்க பேட்டர்னா பார்த்துருந்தா. பட் ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் டு த ஹைஸ் அண்ட் லோஸ். ஏன்னா ஹைஸ் அண்ட் லோஸ் கூட தான் நம்ம பிளேயே பண்ணணும் கைஸ், ஓகேவா? ஹைஸ் அண்ட் லோஸ், ஹைஸ் ஆர் லோஸ் வந்து ஒரு மேஜர் ரிவர்சல்ஸ் நடத்தும், ஓகேவா? ஹெச்டிஎஃபோட ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஹைஸை தூக்கிட்டு மஜாவா வீக்லியில ரிஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எப்படி பேட்டர்னா பார்த்து புல்லிஷா விற்க முடியும், ரைட்? We set the major liquidity level, proper rejection, super awesome, and then banger bearish week. That's it guys. இது இப்படிதான்ப்பா நான் ஃப்ரேம் பண்றேன், ஓகேவா? பிளைண்டா வந்து நீங்க சும்மா வேணா ஒருத்தன் சொல்றான், ஆனா நிறைய பேர் அப்படிதான் போட்டிருக்கானுங்க, க்ளோஸ் above ஹையர் பிரைசஸ். அது அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டிட்டு, பட் ஆனா அப்படி கிடையாது. பே அட்டென்ஷன் க்ளோஸ்லி டு த HTF highs and lows, okay? This is your foundation guys. Close above and close below, wick above, wick below is a foundation, but அதை மட்டும் ஃபவுண்டேஷன் மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் டு நோ what the price did and what the price going to do அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் தெரியல அப்படியே நான் குருட்டடி அடிக்க போறேன், க்ளோஸ் above பை போறேன், க்ளோஸ் பிலோ செல் போறேன் அப்படின்னா அடி தான் வாங்கணும். ஸோ அதுக்கு முதல் வாரம் பாருங்க, we closed above, we closed above, we closed above, right? இந்த கேண்டில், இந்த கேண்டில். ஸோ ஆப்வியஸ்லி புல்லிஷ் ப்ரைசஸ் நம்ம இந்த மந்த்லி ஹைஸ் டார்கெட் பண்ணி இந்த வீக் ஒரு புல்லிஷ் வீக்கா ஃப்ரேம் பண்ணி மேலே பிடிச்சிருக்கலாம், ரைட்? ஆனால் அடுத்த வாரம் பாருங்க, ஈவன் தோ வி க்ளோஸ்ட் above, price at the major liquidity level which is monthly highs and lows எல்லாமே வந்து மஜாவான லிக்விடிட்டி பூல் guys, ஓகேவா? HTF ஓட ஹைஸ் அண்ட் லோஸ் அதை ப்ரைஸ் டெல்சூ பண்ணோன்னே ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன்ல இருந்து நமக்கு C3 வந்து பேரிஷா நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம், ஓகேவா? This is how I frame. This is how exactly I did for the previous week. ஸோ நீங்களும்
பிளைண்டா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாம இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. லாஜிக் வேணும், ஓகேவா? லாஜிக்கே இல்லாம ட்ரேட் எடுத்தா ஜோலோ ஆயிடும், ஜில்லோ ஆயிடும், ஓகேவா? ஸோ அதனால மறக்காம ப்ராப்பரா ட்ரேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி நரேட்டிவ் இல்லைன்னா ஒரு மயிரும் கிடையாது. நரேட் பண்ணுங்க, ஓகேவா? ஏன் போகுது, எதுக்கு வருது, ஏன் நரேஷன் தான் ஒண்ணும் இல்லை கைஸ். இதெல்லாம் நடக்கணும்ப்பா. லைக் நீ ஒரு ஆன்டிசிபேஷன் பண்ணுவல, இந்த ஃபீச்சர் வந்து இங்க போனோம், அப்படி போனீங்க வந்து டிஓல இதுக்கு அங்க போனீங்க, அதுதான், ஓகேவா? ஸோ ப்ராப்பரா நரேட் பண்ணுங்க. அண்ட் தென் ப்ரைஸை ப்ராப்பரா ரீட் பண்ண கத்துக்கோங்க. ஐஎம் நாட் ஈவன் ஐஎம் நாட் ப்ரோ, ஓகே? உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய ப்ரோலாம் கிடையாது. தேர் ஆர் சோ மெனி குட் ட்ரேடர்ஸ் than மீ அவுட் தேர் இன் சோஷியல் மீடியா. பட் திஸ் இஸ் ஹவு ஐ பிளான், ஓகேவா? ஐ எம் பெட்டர் தென் யூ, ஐ எம் பெட்டர் தென் யூ, ஸோ தட் யூ ஆர் வாட்சிங் மீ நவ், ரைட்? ஸோ அதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஹோப் யூ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ அஸ் அன் இன்சைட்ஃபுல் வீடியோ. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னா மறக்காம தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துலயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற போஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேபி. ஸோ ஆல்ரைட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the end. எத்தனை பேர் இவ்வளோ நேரம், 40 நிமிஷம் ஆயிடுச்சு இப்பவே. எத்தனை பேர் பாதிலேயே தள்ளி விட்டு இல்லை ஓட்டி பார்த்துட்டு போனீங்களோ தெரியல. பட் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ, மஜா கைஸ். யூ கைஸ் ஆர் த ரியல் மஜா. Thank you so much again, and until then, bye.